ஹாய் காய்ஸ், அஸ்டர் டாப் சூப்பர் ஸ்டார் ட்ராமாவோட அடுத்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் சீனில் நம்ம குட்டி பொண்ணும் ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கிட்ட வசமாக மாட்டியிருக்கோம். இந்த பாட்டில் நம்ம குட்டி பொண்ணும் ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கிட்ட, ப்ளீஸ்பா ஏதோ சின்ன பொண்ணு தெரியாமல் வந்துட்டேன், இந்த ஒரு தடவை மன்னிக்கலாம்ல, என்னைய போன்னு மட்டும் சொல்லிடாதப்பா அப்படின்னுது. ஹீரோவோட ஃப்ரெண்டும் என்ன டிஸ்டர்ப் பண்ணாமல் வெளியே போறியா அப்படின்றான். அதுக்கு நம்ம குட்டி பொண்ணும், என்னப்பா இப்படி சொல்கிற, இப்போ ரொம்பவே லேட் ஆகிருச்சுல்ல, என்னோட அங்கிளும் என்னை விட்டுட்டு போயிட்டான், இந்த சின்ன பொண்ணுக்கு தனியாக நைட் டைமில் போக பயமாக இருக்கும்ல அப்படின்னுது. ஹீரோவோட ஃப்ரெண்டும் சரி இன்னைக்கு மட்டும் இருந்து தொலை அப்படின்றான். குட்டி பொண்ணும் ஹை ஜாலி ஜாலி அப்படின்னு சந்தோஷப்படுது. கட் பண்ண அடுத்த சீன்லேயே நம்ம ஹீரோவும் ஒரு ஆடோட ப்ரொமோஷனுக்காக போயிருப்பாரு. அங்கே வந்த ப்ரெஸ் மீட்டாக்களும், என்னப்பா நீ நடிச்சுக்கிட்டு இருந்த ட்ராமாவை ஸ்டாப் பண்ணிட்டாங்களே, இதை பற்றி எதுவும் உனக்கு சொல்ல இருக்கா அப்படின்னு கேட்க, ஹீரோவும் இங்கே பாருங்க, அது என்னோட தனிப்பட்ட பிரச்சனை, அதை நானே பார்த்துக்கிறேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்பட தேவையில்ல அப்படின்றான். இதை பார்க்குற ஹீரோயினும், சே நம்ம ஆளு வேற லெவல் இல்லை, எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறான் அப்படின்னு ஹீரோவை வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து ரெண்டு பொண்ணுங்க போய் ஹீரோவோட ஃபோட்டோவுக்கு கருப்பு கலர் பெயிண்டை ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இதை பார்த்து கடுப்பான ஹீரோயினும், ரெண்டு பேரும் என்னடி பண்றீங்க அப்படின்னு திட்டுறாங்க ஹீரோயின். அந்த பொண்ணுகளும், அது உனக்கு எதுக்குமா, உன்னோட வேலையை பார்க்குறியா அப்படின்னு ஹீரோயினே திட்டுறாங்க அந்த பொண்ணுங்க. இதை கேட்டு ஹீரோயின் இன்னும் கடுப்பாயிடுறாங்க. ஏண்டி ஏன் அந்த ஃபோட்டோவில் ஹீரோ எவ்வளோ அழகா ஹேண்ட்ஸமாக இருக்கான், அது உங்களுக்கு பொறுக்கலையா அப்படின்னு ஹீரோயின் அந்த பொண்ணுங்க கூடயே சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. இது எல்லாத்தையும் பின்னாடி இருந்து பார்க்குற ஹீரோவும், சே என்னம்மா என்னோட ஆளு பேசுறா, பார்க்கவே சூப்பரா இருக்கையா அப்படின்னு ஹீரோவும் அங்க நடக்கிறது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கான். கட் பண்ண அடுத்த சீன்லயே அன்னைக்கு நாள் நைட்டும் குட்டி பொண்ணு ஹீரோவோட ஃப்ரெண்டு வீட்லயே டேரா போட பிளான் பண்ணுது. குட்டி பொண்ணும், சார் சார் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இங்க தங்கிக்கிறனே அப்படின்னு கேட்க, இதுக்கு ஹீரோவோட ஃப்ரெண்டும், இங்க பாருமா இதுக்கப்புறம் எல்லாம் உன்னால இங்க தங்க முடியாது, பேசாம கிளம்புறியா அப்படின்றான். அப்ப குட்டி பொண்ணும், என்ன கூட்டு போவதான் என்னோட அங்கிள் வரவே இல்லைல்ல, நான் எப்படி போறது அப்படின்னுது. ஹீரோவோட ஃப்ரெண்டும், ஏன் கேப் பிடிச்சு போகலாம்ல அப்படின்றான். அதுக்கு குட்டி பொண்ணும், என்னப்பா பேசுற, ஒரு அழகான கியூட்டான சின்ன பிள்ளைனா, என்ன தனியா யாராவதும் கேப்ல அனுப்புவாங்களா அப்படின்னு கேட்க, அப்ப ஹீரோவோட ஃப்ரெண்டும், அப்படியா அப்பா வா நானே உன்னை கொண்டு போய் வீட்டுல விடுறேன் அப்படின்றான். அதுக்கு குட்டி பொண்ணு, நீங்க எதுக்கு பாஸ் சிரமப்படுறீங்க, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ஒரு ஓரமா இருந்துக்கிறேனே அப்படின்னுது. அப்ப ஹீரோவோட ஃப்ரெண்டும், சரி அப்ப இரு நானே போலீஸ்க்கு ஃபோன் பண்றேன் அப்படின்றான். குட்டி பொண்ணும், ஏது போலீஸா, இப்ப எதுக்கு பாஸ் போலீஸ்க்கு கால் பண்றீங்க அப்படின்னு கேக்குது. ஹீரோவோட ஃப்ரெண்டும், போலீஸ் உன்னைய சேஃபா கொண்டு போய் உன்னோட வீட்டுல விட்டுருவாங்கல்ல அதுக்காகத்தான் அப்படின்றான். குட்டி பொண்ணும், என்ன பாஸ் இப்படி பண்றீங்களே பாஸ், நானே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி பொண்ணும் அங்கிருந்து கிளம்புது. கட் பண்ண அடுத்த சீன்லயே அடுத்த நாள் காலையில கண்முழிக்கிற ஹீரோவும், ஹே செம்ம ஜாலியா இருக்குப்பா, எனக்கு கூட லவ் செட் ஆயிருச்சே, இதை யாருக்கு சரி சொல்லணுமே அப்படின்னு நம்ம ஹீரோவும் நேரா குட்டி பொண்ணுக்கு கால் பண்றான். போன் அட்டன் பண்ண குட்டி பொண்ணும் ஹீரோவை பேச விடாம, யோ அங்கிள் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, உன்னோட ஃப்ரெண்டு கம்போஸ் பண்ணின சாங்க ஒரு பையன் திருடி போட்டான்ல, அவனை பார்க்கத்தான் இன்னைக்கு நாங்க வந்திருக்கோம். அட இன்னொரு விஷயம் தெரியுமா, நேத்து நைட் கூட நான் உன்னோட ஃப்ரெண்டு கூட தானே இருந்தேன் அப்படின்னுது. அப்ப ஹீரோவும், சரிமா சரிமா நான் சொல்றதையும் கொஞ்சம் கேளுமா அப்படின்னு சொல்ல, குட்டி பொண்ணும், ஓகே அங்கிள் எனக்கு டைம் ஆச்சு நான் போனை கட் பண்றேன் அப்படின்னு போனை கட் பண்ணிடுறா. ஹீரோவும், ஏய் கொஞ்சம் இருடி அப்படின்னாலும் குட்டி பொண்ணு போனை கட் பண்ணிடுறது. என்ன இவ போனை கட் பண்ணிட்டா அப்படின்னு கடுப்பாகிறான் ஹீரோ. அப்ப ஹீரோவும், சரி என்னோட மேனேஜருக்கு கால் பண்ணி சொல்லுவோம் அப்படின்னு மேனேஜருக்கும் கால் பண்றான். மேனேஜரும் போன் அட்டன் பண்ணிட்டு, இங்க பாருப்பா நான் ரொம்பவே பிஸியா இருக்கிறேன் அப்புறம் பேசுறேன் அப்படின்னு அவனும் போனை கட் பண்ணிடுறான். ஹீரோவும், டேய் என்னடா ஆளுக்கு போனை கட் பண்றீங்க அப்படின்னு கடுப்பாகிறான். அதுக்கப்புறம் சரி நைனாக்கு கால் பண்ணுவோம் அப்படின்னு ஹீரோவும் அவரோட அப்பாவுக்கு கால் பண்றாரு. ஹீரோட அப்பாவும் போனை ஆன்சர் பண்ண, ஹீரோவும், அப்பா உனக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லவா அப்படின்னு ஹீரோ சொல்ல, ஹீரோவோட அப்பாவும், யாருடா இந்த டைம்ல டிஸ்டர்ப் பண்றது, டேய் நீ என்னோட புள்ளையாடா, என்னோட வாய்ஸே வேற மாதிரி இருக்கேடா அப்படின்றாரு ஹீரோவோட அப்பா. ஹீரோவும், அப்பா கொஞ்சம் கேளுப்பா அப்படின்றான். ஹீரோவோட அப்பாவும், இங்க பாருங்க மிஸ்டர் என்னைய தூங்க விடுங்க அப்படின்னு போனை கட் பண்ணிடுறாரு. கடுப்பான ஹீரோவும், யோ தகப்பா நில்லையா நில்லு, அட கர்மம் பிடிச்ச நைனா நீயும் போனை கட் பண்ணிட்டியேடா அப்படின்னு கடுப்பாகிறான்.
அந்த நேரம் பார்த்து ஹீரோயினும் அங்க வந்துடுறாங்க. ஹீரோயினை பார்த்ததுமே நம்ம ஆளு குஷியாகிடுறான். டார்லிங் டார்லிங் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு ஹீரோவும் நைஸா கேட்க ஹீரோயினும் என்னன்னு கேக்குறாங்க. ஒன்னும் இல்ல டார்லிங், நாங்க 2 பேரும் லவ் பண்ற விஷயத்த சோஷியல் மீடியால போஸ்ட் பண்ணுவோமா அப்படின்னு கேக்குறான். இத கேட்ட ஹீரோயினும் என்னடா உனக்கு நட்டு கிட்டு கலண்டுருச்சா அப்படின்னு ஹீரோயின் கேக்குறாங்க. ஹீரோவும் ஏண்டி எனக்கும் லவ் செட் ஆகிருச்சுன்ற விஷயம் 4 பேருக்கு தெரிஞ்சா தானே அது எனக்கும் பெருமையா இருக்கும் அப்படின்றான் ஹீரோ. அதுக்கு ஹீரோயினும் என்னடா நீ போட்ட அக்ரிமெண்ட்டை மறந்துட்டியா? இந்த டிராமால நீ நடிச்சு முடிக்க காட்டியும் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லயும் இருக்க கூடாதுன்னு அக்ரிமெண்ட் போட்டல்ல அப்படின்றாங்க. அதுக்கு ஹீரோவும் அட ஆமால அத கூட மறந்துட்டேன்பா, பாத்தியா என்னோட நிலைமைய, என்னோட லவ்வ கூட யாருக்குமே சொல்ல முடியாம இருக்கு அப்படின்னு சோகமாகறான் ஹீரோ. கட் பண்ண அடுத்த சீன்லயே ஹீரோவோட ஃப்ரெண்டும் அவரோட சோங்க திருடி அப்லோட் பண்ணவனை பார்க்க வந்திருக்காரு. அவனை கொஞ்சம் பாருங்களே, அவனோட தலைய பார்த்தாலே கீரி புள்ள மாதிரி தான் இருக்கு. இந்த கீரி புள்ள மண்டையனை பார்க்க வந்திருக்கான் ஹீரோவோட ஃப்ரெண்டு. ஹீரோவோட ஃப்ரெண்டும் அந்த கீரி புள்ள மண்டை கிட்ட சார் உங்களோட சோங்கும் என்னோட சோங்கும் ஒரே மாதிரி இருக்கு, இதை நீங்களே கம்போஸ் பண்ணீங்களா அப்படின்னு கேட்குறான். ஆமாம் சார், அந்த சோங்கை முன்னாடியே கம்போஸ் பண்ணது நான் தான், இதுக்கு என்னால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சீனை போடுறான் அந்த கீரிப்புள்ள மண்டையன். ஹீரோவோட ஃப்ரெண்டும் இல்லப்பா அந்த சோங்கை முன்னாடியே கம்போஸ் பண்ணது நான் தான் அப்படின்றான். அதுக்கு கீரிப்புள்ள மண்டையனும் ஏய் என்னையா சொல்ற, அதுக்கு எதுவும் ப்ரூஃப் வச்சிருக்கியா? அந்த சோங்கை முன்னாடியே அப்லோட் பண்ணது நான் தான், அந்த சாங் எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு பேசுறான். ஹீரோவோட ஃப்ரெண்டும் இல்லப்பா அது என்னோடது அப்படின்னு பொறுமையா சொன்னாலும் டே நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் அந்த சாங் என்னோடதுடா என்னோடது அப்படின்னு சீனை போடுறான் கீரிப்புள்ள மண்டையன். ஹீரோவோட ஃப்ரெண்டும் இவனோட பேசி ஒன்னுத்துக்கும் பிரோஜனம் இல்லை அப்படின்னு அங்கிருந்து கிளம்பிடுறான். கட் பண்ண அடுத்த சீன்லயே நம்ம ஹீரோவும் ஹீரோயின் கிட்டையும் மேனேஜர் வந்து இதுக்கப்புறம் நீ என்னடா பண்ண போற, நீ ஒரு ப்ரெஸ் மீட் அரேஞ்ச் பண்ணி உன் பக்கம் உள்ள நியாயத்தை சரி சொல்லலாம்ல அப்படின்றான். ஆனாலும் நம்ம ஹீரோ எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைச்சிட்டா அப்படின்றான். மேனேஜரும் ஷாக் ஆகி கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைச்சிட்டாளா, எவடா அது அப்படின்னு கேட்க ஹீரோவும் பக்கத்துல இருக்கிற ஹீரோயினை பச்சக்குன்னு கிஸ் பண்ணிடுறான். இத பார்த்துட்டு மேனேஜரும் ஐயோ பிபி ஏத்துறாங்களே, இருக்கிற பிரச்சனை பத்தத்துக்கு இது வேறையா, ஏண்டா இப்ப இருக்கிற நிலைமையில உனக்கு பொம்பளை சோக்கு கேக்குதா அப்படின்றான் மேனேஜர். ஹீரோவும் அப்படின்னு சிரிக்க மேனேஜரும் சாவடிக்கிறாங்களே என்னைய அப்படின்னு கடுப்பாகிறான். அப்ப ஹீரோயினும் அவங்களோட போனை ஹீரோ கிட்ட காட்டி டேய் உன்னோட ஃப்ரெண்டுக்கு ஒரு பிரச்சனைடா அப்படின்றாங்க. என்னன்னா அந்த கீரிப்புள்ள மண்டையன் இருக்கான்ல, அவன் சோஷியல் மீடியால ஹீரோவோட ஃப்ரெண்டு என்னோட சோங்க அவரோட சோங்குன்னு சொல்லி பிரச்சனை பண்றாரு, ஆனாலும் அவர்கிட்ட ஒரு ப்ரூஃபும் இல்லை அப்படின்னு ஹீரோவோட ஃப்ரெண்டு மேல தப்பு இருக்குன்னு சோஷியல் மீடியால ஒரு போஸ்டாவே போட்டு விட்டுறான். வீட்டுக்கு போற ஹீரோவோட ஃப்ரெண்டும் அந்த போஸ்ட பார்த்துட்டு என்னடா நான் கஷ்டப்பட்டு போட்ட சோங்க திருடுனதும் இல்லாம என் மேலேயே வீணா பழி போடுறீங்களேடா அப்படின்னு கடுப்பாகிறான். ஹீரோவோட ஃப்ரெண்டு சோகமா இருக்கிறத பார்த்த குட்டி பொண்ணும் நேரா மேனேஜர் கிட்ட போய் அங்கிள் அங்கிள் எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும் அங்கிள் அப்படின்னுது. மேனேஜரும் நீ சின்ன ஹெல்ப் எல்லாம் கேட்க மாட்டியேம்மா, கேட்டா அணுகுண்டால கேப்ப, சரி சொல்லு என்ன ஹெல்ப் அப்படின்னு கேட்க குட்டி பொண்ணும் மேனேஜர் கிட்ட இல்ல ஹீரோவோட ஃப்ரெண்டுன்னு சொல்ல வரும்போது மேனேஜரும் அடியே உன்னை செருப்பாலேயே அடிச்சு கொண்டு போடுவேன், என்ன நான் உன்னோட அங்கிள்னால உனக்கு மாமா வேலை பார்க்க சொல்றியா அப்படின்றான். குட்டி பொண்ணு யோ அங்கிள் அது இல்லையா, ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கு வந்துள்ள அந்த காப்பிரைட் இஷ்யூவை நீ தான் அங்கிள் பார்க்கணும் அப்படின்னுது. மேனேஜரும் அதெல்லாம் முடியாது அப்படின்றான். குட்டி பொண்ணும் உன்னால முடியாதுன்னா வேற யாரால அங்கிள் முடியும் அப்படின்னு ஐஸ் வைக்குது. இதை கேட்ட மேனேஜரும் சரி பார்த்து தொலைக்கிறேன் அப்படின்றான். கட் பண்ண அடுத்த சீன்லயே மறுபடியும் குட்டி பொண்ணு போய் அவளோட அங்கிளான மேனேஜரை பாக்குது. என்ன அங்கிள் கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னு கேட்க மேனேஜரும் ஆமாமா பக்காவா கண்டுபிடிச்சாச்சு அப்படின்றான். குட்டி பொண்ணு யார் அங்கிள் அது அப்படின்னு கேட்க மேனேஜரும் ஹீரோவோட ஃப்ரெண்டு ஒர்க் பண்ண ஏஜென்சிக்கு நிறையாவே காசு கொடுத்து செகண்ட் ஹீரோவோட மேனேஜர் பொண்ணு தான் அந்த சாங் திருடி அந்த கீரிப்புள்ளு மண்டையன் கிட்ட கொடுத்துருக்குது அப்படின்னு சொன்னதுமே இதை கேட்ட குட்டி பொண்ணும் இருடி மாப்பிள்ள உன்னை கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு நேரா செகண்ட் ஹீரோவோட மேனேஜர் பொண்ணை பார்க்க போயிருது. எதுக்கடி இப்படி கேவலமான ஒரு வேலையை பார்த்த அப்படின்னு கேக்குது. அதுக்கு அந்த பொண்ணும் ஆமாண்டி நான் தான் பண்ணினது, உன்னால என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு தெனாவட்டா பேசுது அந்த அம்மா. இதை கேட்ட குட்டி பொண்ணும் என்னது ஒண்ணுமே பண்ண முடியாதா, இருடி உன்னை போட்டோ எடுத்து
கேவலமா எடிட் பண்ணி சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணி விடுறேன் அப்படின்னு அந்த அம்மாவை போட்டோ எடுக்க ஆரம்பிச்சிடுறா. அந்த நேரம் பார்த்து அங்க இருக்கிற பாடி கார்டு வந்து குட்டி பொண்ணை கொத்தா பிடிச்சிட்டு போய் வெளியே தள்ளிடுவாங்க. குட்டி பொண்ணு, அடே ஒரு குட்டி பொண்ணை இப்படியாடா ட்ரீட் பண்ணுவீங்க அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கோம். அந்த நேரத்துக்கு அங்க வர ஹீரோவோட ஃப்ரெண்டும் குட்டி பொண்ணை பார்த்துட்டு, ஏன் உனக்கு இந்த வேண்டாத வேலை அப்படின்னு கேட்குறான். அதுக்கு குட்டி பொண்ணும், இல்லப்பா அந்த பொண்ணு உன்னை பழி வாங்குறதுக்கு தான் அப்படி செஞ்சிருக்கா அப்படின்னு அவ எடுத்த போட்டோஸ் எல்லாத்தையும் காட்ட, அந்த நேரம் குட்டி பொண்ணோட போன்ல ஒரு வீடியோவும் பிளே ஆகுது. அந்த வீடியோ என்னன்னா, முன்னாடி சீன்ல ஹீரோவோட ஃப்ரெண்டு அந்த சாங்கை கம்போஸ் பண்ணியிருப்பாரு. இதை குட்டி பொண்ணும் அவருக்கு தெரியாமையே வீடியோ எடுத்திருக்கோம். அந்த வீடியோவை பார்த்த ஹீரோவோட ஃப்ரெண்டும், இதை எப்பமா எடுத்த அப்படின்னு கேட்குறான். குட்டி பொண்ணும், அன்னைக்கு நீங்க சாங் பிளே பண்ணும்போது உங்களுக்கு தெரியாமையே எடுத்தேன் அப்படின்னது. அப்படியே சீனை கட் பண்ணா ஹீரோவோட ஃப்ரெண்டும் ஹீரோ கிட்டேயே போய் அந்த வீடியோவை பிளே பண்ணி காட்டி, டேய் இந்த ப்ரூஃப் போதும்டா, அந்த சாங்கை கம்போஸ் பண்ணது நான் தானே நிரூபிக்கிறதுக்கு அப்படின்னு ஹீரோவோட ஃப்ரெண்டு சொல்றான். ஹீரோவும் அதுக்கு, ஆமா மச்சான் இந்த ஒரு வீடியோ போதும் மச்சான் அப்படின்றான். கட் பண்ண அடுத்த சீன்லயே குட்டி பொண்ணு அவளோட வீட்டில் விடுறதுக்கு ஹீரோவோட ஃப்ரெண்டும் கார்ல கூட்டு வந்திருப்பாரு. குட்டி பொண்ணும் தூங்குற மாதிரி சீனை போட, இதை பார்த்துட்டு ஹீரோவோட ஃப்ரெண்டும் சரி பரவாயில்ல தூங்கட்டும் அப்படின்னு அமைதியா இருக்கிறான். கொஞ்ச நேரம் கழிச்சு குட்டி பொண்ணும் கண் முழிச்சிட்டு, ஓ என்னோட வீடு வந்துருச்சா, சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு ஷீட் பெல்ட்டை கழட்ட போகும். அதால காரோட ஷீட் பெல்ட்டை கழட்ட முடியாதா. அதுக்கப்புறம் ஹீரோவோட ஃப்ரெண்டு தான் குட்டி பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணுவான். அப்ப குட்டி பொண்ணும் ஹீரோவோட ஃப்ரெண்டை பார்த்து, இதுக்கப்புறம் நீங்க எந்த சாங்காவது கம்போஸ் பண்ண போகும்போது அது ஒரு வீடியோவா எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புது. அப்ப ஹீரோவோட ஃப்ரெண்டும் குட்டி பொண்ணுக்கு குட் நைட்மா அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட குட்டி பொண்ணும், என்னது இப்ப நீங்க எனக்கு குட் நைட் சொன்னீங்களா அப்படின்னு சந்தோஷப்படுறா. அதோடைய அந்த பாட்டும் கம்ப்ளீட் ஆகுது. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல பின் பண்ணிக்கோங்க. அப்படியே வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த பாட்டில் பார்க்கலாம். See you next video guys.